ஹலோ பேங்கிங் ஆஸ்பிரண்ட்ஸ். IBPS அவங்களோட கிளர்க் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓவராலா ஒரு 11,000 பிளஸ் வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வேகன்சி ரிலீஸ் பண்ணிருக்காங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, சோ இதுக்கு நம்ம எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம், சோ அகைன் இதோட சேலரி எவ்வளவு அப்படின்றத இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்த்துடலாம். சோ ஃபர்ஸ்ட் நமக்கு முக்கியமா என்ன வேணும் அப்படின்னா அப்ளை பண்றதுக்கான டேட். சோ எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத எனக்கு இங்க முக்கியமா நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா 1/8/2026 இருந்து 21/8/2026 வரைக்கும் இருக்கு. இதுக்கு அப்ளை பண்றதுக்கான லிங்க் ஓபன்ல இருக்கும். ஓகேங்களா? அப்ப இந்த டைம்க்கு என்ன பண்ணிக்கணும் பாருங்க, மேக்ஸிமம் இதுக்கு அப்ளை பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடணும். பிளஸ் என்னோட பேமெண்ட்டும் என்ன பண்ணிக்கணும் இந்த டேட்குள்ள முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? அகைன் எனக்கு எடிட் விண்டோவும் ஃபர்தரா இதுல ஓபன்ல தான் இருக்கும் சொல்லிருக்காங்க. ஃபர்தரா ஒரு 2 days அப்படி ஓபன்ல இருக்கும். சரிங்களா? ஆனா அந்த எடிட் விண்டோ பண்றதுக்கு இங்க நம்ம ஒரு அடிஷனலா 200 rupees பே பண்ற மாதிரி இருக்கும். அதனால மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணிருங்க, எனக்கு ப்ராப்பரா பொறுமையா எல்லா டீடைல்ஸுமே கரெக்டா அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்தரா அதை எடிட் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுக்கான ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங், அதாவது இந்த பெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது எப்ப கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படின்னா செப்டம்பர் 2026 கண்டக்ட் பண்ண போறாங்க. ஓகேங்களா? ஒண்ணு இல்ல, நெக்ஸ்ட் மந்த் தான். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த ஆகஸ்ட்ல இருந்து ஒரே ஒரு மாசத்துல பெண்டிங் இருக்கு. அப்போ எனக்கு எக்ஸாம் வந்து எப்ப வரும் அப்படின்னா செப்டம்பர் அப்படின்னா அடுத்த மாசமே கண்டிப்பா எக்ஸாம் வந்துடும். சோ உங்களுக்கான preliminary எக்ஸாமினேஷன் அக்டோபர் 2026. ஆல்ரெடி நமக்கு வந்து IBPS கேலண்டர் அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளோட டேப் ஐஸ் யூடியூப் சேனல்ல அந்த கேலண்டரோட வீடியோவுமே இருக்கு. ஸோ அதுல எக்ஸாக்டா எந்தெந்த டேட்ல நடக்கும்ன்றது முதல் நமக்கு கிளியரா முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அதனால நம்ம இப்போ நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த டேட் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் எக்ஸாம் டேட்ன்றது ஆல்ரெடி சொல்லதுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுக்கான மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னா டிசம்பர் 2026 நடக்க போகுது. ஓகேங்களா? நம்மளோட ஃபைனல் அலோகேஷன் அப்படின்றது மார்ச் 2027. ஓகேங்களா? மார்ச் 2027 இந்த எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஒரு பேங்க்ல ஒரு ஆபீசரா ஜாயின் பண்ணிடலாம். ஓகேங்களா? சோ இந்த கோர்ஸ்க்கான போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்கான கோர்ஸ் நம்ம டேப் ஐஸ்ல வந்து ப்ரொவைட் பண்றோம். உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல ஆன்லைன்லயோ இல்ல ஆஃப்லைன்லயோ ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய ஐஸ் நம்பர் இருக்கும். ஸோ மறக்காம அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஃபர்தர் டீடைல்ஸை கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அடிஷனலா என்னென்ன இம்பார்ட்டன்ஸான திங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபுல்லா ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். ஸோ ஒன்னும் இல்லை, ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி, நேஷனாலிட்டி, அகெயின் ஏஜ், அதை பத்தி தான் எல்லாமே ஒன் பை ஒன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ பேங்கிங்ல ஒரு கிளர்க்கா இருந்தாலும் சரி, ஒரு பிஓ தான் சரி, நான் எனி டிகிரி முடிச்சிருந்தாலும் என்னதுப்பா, ஜஸ்ட் நான் அதுக்கான எலிஜிபிள் தான். ஓகேங்களா? அப்ப எனி டிகிரி நம்ம ஏதாவது ஒரு ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில முடிச்சிருந்தேன் அப்படின்னா நான் ஒரு கிளர்க் எக்ஸாம், அகைன் ஒரு பிஓ எக்ஸாம்ஸ் அப்பியர் ஆகிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எஸ்ஓக்கு மட்டும்தான் எனக்கு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அது நம்ம ஆல்ரெடி எஸ்ஓ உடைய நோட்டிபிகேஷன் டீட்டெயிலா சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அகைன் பாருங்க, இதுல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய பேங்க்ஸ் எத்தனை இருக்காங்க அப்படின்னா ஓவராலா ஒரு 11 பேங்க். ஓகேங்களா? ஸோ பாருங்க, எனக்கு மொத்தமா ஒரு 11 பேங்க் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதாவது எக்ஸப்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை தவிர்த்து மிச்சம் இருக்க எல்லா பேங்க்கும் என்ன பண்ணிடலாம்ப்பா, இந்த IBPSல தான் அவங்க நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுதான் ஓவராலா நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய பேங்க். ஓகேங்களா? அகைன் இங்க கிளர்க் அப்படின்றது அவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுல அவங்களுக்கான பேசிக் பே எவ்வளவு அப்படின்னா 24,050 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 24,050. ஓவராலா உங்களுக்கு டேக் ஹோம் எவ்வளவு வரலாம் அப்படின்னா நியர்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 42 to 45,000 வரைக்கும் என்ன பண்ணலாம்ப்பா நமக்கு டேக் ஹோமா நம்மளோட சேலரி வரும். ஓகேங்களா? சோ இப்ப நம்ம ஜாயின் பண்ணும்போது எந்தெந்த அலவன்ஸ் இருக்கு, எந்தெந்த ஸ்கேல் பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அந்த பேமெண்ட் நமக்கு ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ இவ்வளவுதான் ஓவராலா சேலரி ரிலேட்டடா. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் ஒரு எலிஜிபிலிட்டி அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம்லமா, எனக்கு எனி டிகிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம லாஸ்ட் இயர் பாஸ் அவுட்டா இருந்திருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ கரெக்டா நான் ஃபைனல் இயர் பண்ணேன், என்னால எழுத முடியுமான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸாம்ஸ் முடிச்சு ரிசல்ட் வந்து ஒரு பர்டிகுலர் டேட்க்கு முன்னாடி, அதாவது இந்த நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே நமக்கான ரிசல்ட் வந்துருந்துச்சு அப்படின்னா நான் இதுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? இன்கேஸ் நான் இப்பதான் வந்து ஃபைனல் இயர் படிக்கிறேன், நான் எழுத முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எழுத முடியாது. ஏன்னா நமக்கு மினிமம் குவாலிஃபிகேஷனே ஒரு டிகிரி அப்படின்றப்போ ஒரு டிகிரி முடிச்சிருந்தா மட்டும் தான் என்ன பண்ண முடியும், ஃபைனல் ஃபர்தரா எழுத முடியும். இதே நான் பிஜி பண்ணிட்டு இருக்கேன், பிஜில ஃபைனல் இயர் படிக்கிறேன் அப்படின்னா எழுதலாம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கோம், ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். அப்படின்றப்ப நான் பிஜி படிக்கும் போது எந்த இஷ்யூமே கிடையாது, டேரக்டா என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அகைன் நீங்க இங்க ஃபுல்லா அந்த சிட்டிசன் ரிலேட்டட் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இந்தியன்ஸ் மேக்ஸிமம் நம்ம இந்தியன்ஸ் தான் இருக்க போறோம். ரிமைனிங் இருக்கவங்களுக்கு ஃபுல்லாவே ஓரளவு பார்த்துருக்கோம். நேபாள், பூட்டான், அகைன் அந்த திபெத்தியன் ரெஃப்யூஜிஸ் ஃபுல்லா என்ன பண்ணிக்கலாம்ப்பா
இதுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட். சோ இதுதான் முக்கியமா பார்க்க வேண்டியது. சோ ஏஜ் லிமிட் அப்படின்றது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, மினிமம் என்னோட ஏஜ் 20 இருக்கணும், மேக்ஸிமம் 28 இருக்கணும். அப்படின்றப்போ இந்த டேட்டுக்கு அப்புறம் பிறந்திருக்கணும். ஓகேங்களா? 2/8/1998 இருந்து 1/8/2016 முன்னாடி நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்க எலிஜிபிள். ஓகேங்களா? இது ஜெனரல் கேட்டகரிக்கும் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கும். இதே நீங்க ஓபிசி எஸ்சி எஸ்டியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. எஸ்சி அண்ட் எஸ்டி கேட்டகரி பீப்புள்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. இதே ஓபிசில நான் கிரிமி லேயரா இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 3 இயர்ஸ். ஓகேங்களா? பர்சனல் டிசபிலிட்டி இருந்தாங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. அகைன் இதுல ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நீங்க இதுல எந்த கேட்டகரியில வருவீங்க அப்படின்றத பார்த்துட்டு அகைன் இந்த நோட்டிபிகேஷனை செக் பண்ணீங்கனாலே போதும். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் இதுல ஃபர்தரா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவாமா? நெக்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன் பாருங்க. நமக்கு மொத்தமா கிளர்க் எக்ஸாம்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கனாலே மொத்தமே 2 ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் மட்டும் தான் கண்டக்ட் பண்ண போறாங்க. ஓகேங்களா? ஒன்னு பிரிலிமினரி எக்ஸாம், இன்னொன்று வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். சோ பிரிலிமினரியில நமக்கு மொத்தமா ஒரு 3 சப்ஜெக்ட் இருக்கு. ஓகேங்களா? சோ இங்கிலீஷ், நியூமெரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி. 30, 35, 35 மார்க் வந்து பாத்தீங்கன்னா 30, 35, 35 ஈச் செஷனுக்கு 20 மினிட்ஸ். ஓகேங்களா? அப்போ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க்ஸ் 60 மினிட்ஸ். ஓகேங்களா? இது எனக்கு பிரிலிம்ஸுக்கான எனக்கான எக்ஸாம் பேட்டர்ன். ஓகேங்களா? அதே மாதிரி மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் அதே 3 சப்ஜெக்ட் அடிஷனலா ஒரே ஒரு சப்ஜெக்ட் கூட ஆட் ஆகும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஜெனரல் இங்கிலீஷ், ரீசனிங் எபிலிட்டி, குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட். மொத்தம் 4 செட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும். சோ இங்க 40 கொஸ்டின் 40 கொஸ்டின் 40 கொஸ்டின் 160 கொஸ்டின் மொத்தம் 200 மார்க் 125 மினிட்ஸ் ஓவராலா கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இங்கேயும் நம்ம செஷனல் டைம் இருக்கு. சோ ஃபினான்ஷியல் அவேர்னஸ்க்கு மட்டும் 25 மினிட்ஸ், ரிமைனிங் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே 35 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சோ அதே மாதிரி ஒரு கிளர்க் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னா நான் பிரிலிம்ஸும் மெயின்ஸும் மட்டும் கிளியர் பண்ணாலே போதும். டைரக்ட் போஸ்டிங் தான். இங்க ஃபர்தரா எனக்கு என்ன கிடையாதுமா, இன்டர்வியூ கிடையாது. ஓகேங்களா? சோ இதுதான் ஓவரால் நம்ம இங்க எக்ஸாம் பேட்டர்ன் சொல்லியிருக்காங்க. இங்க அகைன் உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க. ஓகேங்களா? எதனால அப்படின்னா நம்ம இங்க கிளரிக்கலா போறோம்லமா, அப்ப கிளரிக்கல்ன்றப்ப நம்ம டைரக்டா கஸ்டமர்ஸோட தான் அதிகமா இன்டராக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால எனக்கு இந்த லோக்கல் லாங்குவேஜ் ரீட், ரைட் அண்ட் ஸ்பீக் இது மூணுமே பண்ண தெரியும் அப்படின்றதுக்காண்டி லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். அது நீங்க 10th இல்ல 12th உங்களுக்கு தமிழ் மீடியம்ல படிச்சிருந்தீங்க அப்படின்னா அது நீடட் இல்ல. இதே நான் வந்து சிபிஎஸ்சில தமிழே நான் எடுத்து படிக்கல அப்படின்னா ஃபர்தரா என்ன பண்ணிருப்பாங்க, எனக்கு அந்த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் மட்டும் ஃபர்தரா கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ இதுக்கப்புறம் எந்தெந்த மீடியம்ல எழுதிக்கலாம். சோ நமக்கு இங்க கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் 2 மீடியம்ல நம்ம எழுதிக்கலாம். ஒன்னு இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் தென் தமிழ். இது மூணுமே நமக்கான எலிஜிபிள் தான். ஓகேங்களா? சோ பாருங்க தமிழ்நாடு எங்க இருக்கு? எஸ், இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் தமிழ். உங்களுக்கு 3 லாங்குவேஜ்ல எந்த லாங்குவேஜ் தெரியுமோ அதுல நீங்க என்ன பண்ணிக்கலாம், எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம். பட் ஆனா கொஸ்டின் உங்களுக்கு எப்படி வியூ ஆகும் அப்படின்னா பைலிங்குவலா தான் வியூ ஆகும். ஓகேங்களா? இங்கிலீஷ் டிஃபால்ட்டா இருக்கும். அது போக நீங்க ஹிந்தியோ இல்ல தமிழோ ஃபர்தரா செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா உங்களுக்கு தமிழ்ல தான் நீங்க ப்ரிப்பரேஷனே பண்ணிருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கோங்க, இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இல்ல நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணிருக்கேன், இங்கிலீஷ்ல தான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், எனக்கு தமிழ் ரீட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றவங்க என்ன பண்ணுங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தமிழ்ல ஃபாண்ட் சைஸ் ஃபுல்லாவே எப்படி இருக்கும், கொஞ்சம் லென்த்தியா இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைம் என்ன பண்ற மாதிரி இருக்கும், நிறைய ஸ்க்ரோல் பண்ற மாதிரி நமக்கு இந்த ஸ்க்ரோல் பட்டன் ஆக்சுவலா ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? அப்ப நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணி என்ன பண்ணிடணும், அதை நான் ஒவ்வொரு டைம் ஸ்க்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். அதனால இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் டைம் சேவ் ஆகும், அது ஸ்க்ரோல் பண்ற டைம் சேவ் ஆகும். ஓகேங்களா? அதனால மேக்ஸிமம் என்ன பண்ணுங்க, இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் தமிழ் மீடியம்ல படிச்சிருந்தா மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்ல எழுதுறது இங்க பெட்டர். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இங்க பெனால்டி மார்க்கும் இருக்கு. ஓகேங்களா? நம்ம பேங்க் எக்ஸாம்ஸ் ஃபுல்லாவே என்ன இருக்கும்பா, பெனால்டி மார்க் இருக்கும். ஸோ உங்களுக்கு 0.25 அப்படின்றது எனக்கு இங்க நெகட்டிவ் மார்க் இருக்கும். ஸோ 1 மார்க் அப்படின்னா உங்களுக்கு 0.25 போகும். இல்ல எனக்கு 2 மார்க் கொஸ்டின்னா 0.5 வந்து எனக்கு என்ன ஆகும், நெகட்டிவ் மார்க்கா போக வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அதனால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அக்யூரேசி மெயின்டைன் பண்ணுங்க. ஏன்னா எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளரிக்கல் அப்படின்றப்ப கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். சரிங்களா? அதனால முடிஞ்ச அளவுக்கு அக்யூரேசி மெயின்டைன் பண்ணினாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். மெயின்ஸ்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணி அக்யூரேசி மெயின்டைன் பண்ணாலே போதும், மெயின்ஸும் கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இங்க அந்த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்களா? ஸோ இது ஆக்சுவலா அவங்க சொன்னது என்ன அப்படின்னா உங்களுக்கு 10th and 12th நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி தமிழ் மீடியம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் வந்து அவ்வளவு உங்களுக்கு பெருசா சஃபர் ஆகிற மாதிரி இருக்காது. ஓகேங்களா? நம்ம சிபிஎஸ்சில முடிச்சிருந்தா மட்டும்தான் கொஞ்சம் இஷ்யூ ஆகும். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் எல்லாமே அவங்க மேக்ஸிமம் அதுலேயே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் பேங்க் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸாமினேஷன் சென்டர், ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நியர்பை சிட்டிலே வந்துடும். ஸோ மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க, மேஜர் சிட்டிஸ்ல அதோட எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வச்சிருந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால உங்களுக்கு எந்த இஷ்யூமே கிடையாது. ஸோ உங்களோட ஹோம் டவுன் என்னவா இருக்கோ அந்த ஹோம் டவுன் கிட்டே தான் உங்களுக்கு என்ன இருக்க போகுது, ப்ரிலிம்ஸ்க்கான சென்டர்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க என்னென்ன ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் கிளியரா பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு பெருசா டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க அப்லோட் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்துக்கோ. ஓகேங்களாமா? உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட சிக்னேச்சருடைய சாஃப்ட் காப்பி, நெக்ஸ்ட் உங்களோட லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், அதுக்கப்புறம் உங்களோட ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன். இந்த 4 டாக்குமெண்ட்ஸ் தான் என்ன பண்ண போறோம் நம்ம இங்க அப்லோட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 10th மார்க் ஷீட்டோடைய PDF அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளை பண்றதுக்கு மேக்ஸிமம் இந்த 5 டாக்குமெண்ட் இருந்தாலே போதும். ஸோ அகைன் நம்ம டிவி போகும்போது தான் என்ன பண்ணுவாங்க, நம்மளோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு வர சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒன்ஸ் நம்ம மெயின்ஸ் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகலாம். ஸோ உங்களோட செலக்டான பிரான்ச் எந்த ஹெட் ஆஃபீஸ்ல இருக்கோ அங்க நம்ம போற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் சென்னை அந்த ரீஜனுக்குள்ள தான் இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அப்ப அங்க நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் நம்மளுடைய டிவிக்கு மட்டும் நம்ம ஒரிஜினல் கொண்டு போனா போதும். மற்றபடி இங்க எதுவுமே நம்ம என்ன பண்ண தேவையில்லை, ஃபர்தரா சப்மிட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இன்னொன்று நம்மளுடைய அப்ளிகேஷன்லயுமே நம்ம அப்லோட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு டவுட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம பேங்க் எக்ஸாம்ஸ் ஃபுல்லாவே த்ரூ ஆன்லைன் போர்ட்டல் மூலமா மட்டும்தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். பிளஸ் இந்த பிடிஎஃப்மே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கோம். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணணும், அதுல கேட்கிற டீடைல்ஸ் மட்டும் ஜஸ்ட் 1 by 1 என்ட்ரு பண்ணாலே போதும். அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்பா, ஆல்ரெடி இங்க ரெஜிஸ்டர் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஃபர்தரா டவுட் இருந்துச்சு அப்படின்னாலுமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்மளோட நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா நம்மளோட ஸ்டாஃப் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு ஃபர்தரா கைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அகைன் இதோட எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா SC ST PWTU அந்த கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபீஸ் ஜஸ்ட் 175. ஓகேங்களா? இதே நான் வந்து அதர்ஸ், அதாவது EWS ஜெனரல் OBC இவங்க எல்லாத்துக்குமே எவ்வளவு பாத்தீங்கன்னா 850 rupees. ஸோ நம்ம ஆன்லைன் பேமெண்ட் மூலமா பண்ணிக்கலாம், இல்லைன்னா கார்ட் பேமெண்ட் த்ரூ ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் ஃபுல்லாவே. ஓகேங்களா? ஸோ அப்ப நான் அது மூலமா மட்டும் தான் இங்க பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வேகன்சிஸ் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவராலா ஒரு 675 வேகன்சி. ஓகேங்களா? ஸோ ஒரு கிளரிக்கலுக்கு நமக்கு இவ்வளவு வேகன்சிஸ்ன்றது ஓரளவுக்கு டீசென்டான ஒரு வேகன்சி தான். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் இயரும் கிட்டத்தட்ட சேம் இதே மாதிரி வேகன்சி தான் இருந்துச்சு. பட் ஓவராலா பார்க்கும்போது எனக்கு ஒரு 1500 வரைக்கும் என்ன ஆச்சுப்பா, வேகன்சிஸ் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. ஓகேங்களா? அதாவது எனக்கு இன்னும் கொஞ்சம், அதாவது நமக்கு எக்ஸாம் இப்பதான் ஸ்டார்ட் ஆக போகுது, நோட்டிபிகேஷன் வரும்போது ஒரு பர்டிகுலர் வேகன்சிஸ் வந்து ஒரு பேங்க் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனா எக்ஸாம் முடியறதுக்கே நமக்கு எவ்வளவு ஆயிரும், எக்ஸாம் முடிஞ்சு ஃபைனல் ரிசல்ட் வரும்போது கண்டிப்பா ஒரு 6 மாசமாவது கண்டிப்பா டைம் எடுக்குமா. அந்த டைம்ல என்ன ஆகும், எனக்கு வேகன்சிஸ் ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்கும். அப்படின்றப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த 675 வேகன்சின்றது எனக்கு நியர்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 900ல இருந்து 1100 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு வேகன்சி இருந்தாலும், என்னோட கேட்டகரியில ஒரு வேகன்சி இருந்தாலும் அது எனக்கான எக்ஸாம்ஸ் நினைச்சு படிச்சா மட்டும் தான் என்ன பண்ண முடியும், நம்மளால எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒண்ணுதான் இருக்கு, எனக்கு கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு நினைச்சனாலே அந்த இடத்துல என்ன ஆயிருக்கும், ஆட்டோமேட்டிக்கா அந்த போஸ்ட் நமக்கானது இல்லை அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிட்டோம்னாலே நம்ம ஒழுங்கா படிக்க மாட்டோம். அதனால வேகன்சி கம்மியா இருக்குன்றதை தாண்டி ஒரு வேகன்சி இருந்தாலும் எனக்கான வேகன்சி நினைச்சு படிச்சீங்கன்னா ஈஸியா கிராக் பண்ணலாம். ஓகேங்களா? அகைன் எந்தெந்த பேங்க்ல எவ்வளவு வேகன்சி ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சோ பேங்க் ஆஃப் பரோடால ஒரு 50, பேங்க் ஆஃப் இந்தியால ஒரு 5, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரால ஒரு 40, கனரா பேங்க் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமே ஒரு 5 தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா 5 வேகன்சின்றது நம்ம சவுத் ரீஜன்ல அதிகமான பிரான்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பேங்க் அப்புறம் தமிழ்நாட்டுல இருக்குது கனரா பேங்க் தான். ஓகேங்களா? அப்படின்றப்ப கண்டிப்பா வேகன்சிஸ் அதிகமா கொடுக்கறதுக்கான பாசிபிள் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்தியன் பேங்க் 345 கொடுத்துருக்காங்க, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கும் 77 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே கண்டிப்பா வேகன்சிஸ் கூட வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அதனால எக்ஸாம்ஸ்க்கு எல்லாருமே அப்ளை பண்ணி எழுதுங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போஸ்ட் இருக்குன்னு நினைச்சு எழுதுங்க, ஈஸியா கிராக் பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷனுக்கான சென்டர்ஸ் எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம இங்க பாத்துடலாம். ஓகேங்களா? ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு ஆல்ரெடி சொல்லியிருந்ததான்ப்பா, எந்த இஷ்யூமே கிடையாது. ஏன்னா நமக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் நமக்கு நியர்பை டவுன்ஸ்ல தான் இருக்க போகுது அப்படின்றது நம்ம இங்க சொல்லியிருந்தோமா. அதே மாதிரிதான் உங்களுக்கு தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான சென்டர்ஸ் பாருங்களேன், ப்ரிலிம்ஸ்க்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 20 டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க, மெயின்ஸ்க்குமே ஒரு 10+ டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அதுல உங்களுக்கு நியர்பை சிட்டி எதுவோ அதை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, சென்டர்ஸ் தான் வந்து அங்க கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா?
ஸோ இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்பெஷல் லாங்குவேஜ் இது ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். ஸோ தமிழ்நாடுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 லாங்குவேஜ் சொல்லியிருந்தோம் இல்லமா, இங்கிலீஷ் தவிர்த்து இங்கிலீஷ், ஹிந்தி அண்டு தமிழ், இது 3 தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் இங்க ஸ்பெஷல் லாங்குவேஜ். அதுதான் நம்ம லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்லயுமே என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃபர்தரா செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அகைன் இங்க நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, உங்களோட போட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப், ஹேண்ட் ரிட்டன் டெக்ளரேஷன், எஸ்எஸ்எல்சியோட சர்டிபிகேட். ஓகேங்களா? இது எதுக்கு அப்படின்னா ஜஸ்ட் வந்து நம்மளுடைய பர்சன்டேஜ் செக் பண்றதுக்காக மட்டும்தான். அகைன் நம்ம எந்த மீடியம் படிச்சிருக்கோம் அப்படின்றதையும் இந்த டாக்குமெண்ட் வச்சு என்ன பண்ணிடுவாங்க, அவங்க ஃபர்தரா வெரிஃபை பண்ணிக்குவாங்க. ஓகேங்களாமா? ஸோ நெக்ஸ்ட் இங்க போட்டோகிராஃபோட சைஸ் பார்த்துக்கோ. அந்த டைமென்ஷன் கொஞ்சம் முக்கியம். டைமென்ஷனும் அதோடைய ஃபைல் சைஸும் முக்கியம். ஓகேங்களா? எனக்கு போட்டோகிராஃப் எப்படி இருக்கணும் அப்படின்னா 4.5 சென்டிமீட்டர்ல இருந்து 3.5 சென்டிமீட்டர், அதாவது ஹைட் வித்னு சொல்லுவாங்கப்பா, அந்த இதுல இருந்து இருக்கணும். நெக்ஸ்ட் இதுக்கான டாக்குமெண்டோட பிக்சல் பாத்தீங்கன்னா 200 into 230 பிக்சல். அது அவ்வளவு செக் பண்ண வேண்டாம், நம்ம இது மட்டும் செக் பண்ணாலே போதும். ஓகேங்களா? ஸோ 20 கேபில இருந்து 50 கேபிக்குள்ள என்ன இருக்கணும், உங்களுடைய போட்டோவோட சைஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் உங்களுடைய சிக்னேச்சர் அப்படின்றது 10 to 20 கேபிக்குள்ள இருக்கணும். ஓகேங்களா? ஸோ 10 கேபில இருந்து 20 கேபிக்குள்ள. ஸோ மேக்ஸிமம் ஒரு ஒயிட் ஷீட்ல என்ன பண்ணிக்கோங்க, பிளாக் பென்ல சைன் போடுங்க. ஓகேங்களா? சிக்னேச்சரும் பிளாக்ல இருக்கணும் ஒயிட் பேப்பர்ல. அதே மாதிரி என்னோட ஹேண்ட் ரைட்டிங் டிக்ளரேஷன் எப்படி இருக்கணும், ஒயிட் பேப்பர்ல பிளாக் இங்க்ல தான் சைன் பண்ணிருக்கணும். ஸோ ப்ளூ போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது அப்லோட் ஆகாது, ரிஜெக்ட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் உங்களோட தம்ப் இம்ப்ரெஷன் எய்தர் ப்ளூ ஆர் பிளாக் இங்க் எதுல வேணா இருந்துக்கலாம். பட் அதோட சைஸ் எவ்வளவு இருக்கணும்ப்பா, எனக்கு ஒரு 20 கேபில இருந்து 50 கேபிக்குள்ள இருக்கணும். என்னோட ஹேண்ட் ரைட்டிங் டிக்ளரேஷன் 50 கேபி டு 100 கேபியா இருக்கணும். இதுவே நான் எதுல தான் இருக்கணும், ஒயிட் பேப்பர்ல பிளாக் இங்க்ல தான் எழுதிருக்கணும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இமேஜ் ஃபார்மேட்ல. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சொன்ன 4 டாக்குமெண்ட்டுமே இமேஜ், 10th மார்க் ஷீட் மட்டும் தான் எனக்கு என்னதுப்பா PDF ஃபார்மேட்ல நம்ம அப்லோட் பண்ற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? சோ இது எவ்வளவு இருந்துக்கலாம், நாட் மோர் தென் 500 கேபினா 500 கேபிக்குள்ள இருக்கணும். ஓகேங்களா? அப்ப எனக்கு ஒரு 200 கேபி 300 கேபி லெஸ்னா எப்படி இருக்கும், அந்த ஃபைல் கொஞ்சம் உடையாம டீசென்ட்டா அப்லோட் ஆகும். ஓகேங்களா? இதுதான் ஓவராலா அவங்க கொடுத்துருக்காங்க. அகைன் வேற எதுவுமே இம்பார்ட்டன்டான எந்த திங்ஸ்மே கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா இது மட்டும் தான் எனக்கு என்ன இதுப்பா இம்பார்ட்டன் நம்ம இந்த நோட்டிபிகேஷன்ல பார்க்க வேண்டியது. ஓகேங்களா? இது போக ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஃபர்தரா ஏதாவது சொல்லியிருந்தாங்க. அதுல ஏதாவது உங்களுக்கு ஃபர்தர் டவுட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருந்தா நம்மளுடைய டாப் ஐஸோட நம்பருமே இருந்திருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க என்ன டவுட்ஸ்னாலும் கேட்கலாம். எக்ஸாம் அப்ளை பண்றது, இதுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்ற ஃபர்தர் கைடன்ஸ்க்குமே நீங்க கால் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்பர் அப்படின்றது வேற ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் 8438219900. ஸோ இந்த நம்பர் கால் பண்ணீங்கனாலே போதும். இதுதான் டாப் ஐஸோட பேங்கிங் நம்பர். ஓகேங்களா?